வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். புதுடெல்லியில் நடைபெறும் 11வது ரெய்சினா உரையாடல் 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தினாநாத் துங்கியேல் மற்றும் மால்டாவின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஏன் போர்க் ஆகியோர் இன்று இந்தியா வந்தடைந்தனர். இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையேயான கூட்டாண்மை ஆழமான நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்று வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் அதிகரிக்கும் என்றும் இந்தியாவும் மால்டாவும் வலுவான உறவுகள் ஆழமான நட்பு கொண்டுள்ளதாகவும் திரு ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை கர்நாடக மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது பெலகாவி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வீரபத்ரேஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரம் கலசரோகணம் மற்றும் மகா கும்பாபிஷேக விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்க உள்ளார். இந்தோ பசிபிக் உள்ளிட்ட இந்தியாவின் 3 முக்கிய வெளியுறவு கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். மியான்மரில் சர்சோ பெய்க்மன் இலக்கிய மைய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, கிழக்கு நோக்கிய செயல்பாடு மற்றும் மகாசாகர் ஆகியவற்றின் சங்கமத்தில் மியான்மர் உள்ளது என்று தெரிவித்தார். இந்த மையம் இந்தியா மியான்மர் உறவுகளின் அடையாளமாகவும் மியான்மரின் பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற இலக்கியங்களின் மையமாகவும் திகழ்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை எடுத்துரைத்த டாக்டர் ஜெய்சங்கர், மியான்மருடனான இந்தியாவின் நல்லுறவு மக்களை மையமாக கொண்டது என்றும் இருதரப்பு உறவுகளை ஆழப்படுத்துவது, பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இரு நாடுகளும் செயல்படுவதாக கூறினார். நாட்டில் உள்ள 140 கோடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகிற்கான மின்னணு இணைப்பு பாலங்களை இந்தியா கட்டமைப்பதாக மத்திய தொலைத்தொடர்பு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் உலகளாவிய கைபேசி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்தியாவின் கண்காட்சி அரங்கினை இன்று தொடக்கி வைத்து பேசிய அவர், மனிதகுலத்திற்கு ஆளுமை வழங்கி நட்புறவை வலுப்படுத்தி வளங்களை பகிரும் ஒரே குடும்பம் என்ற தத்துவத்தில் இந்தியாவின் நம்பிக்கை குறித்து எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு தொலைத்தொடர்பு துறை ஆராய்ச்சி மேம்பாடுகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். ஸ்பெயினில் நடைபெறும் கைபேசி கண்காட்சி தளத்தில் 40க்கும் மேற்பட்ட படைப்பாற்றல் திறன்மிக்க இந்தியர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா பகுதிகளின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு வெளியுறவு அமைச்சகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. இந்த கட்டுப்பாட்டு அறை காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு 1800118797 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாகவோ அல்லது 0112301201 011230141004 மற்றும் 011230179005 என்ற எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக பதற்றமான பகுதிகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் இந்தியர்கள் வெளியேற ஒருங்கிணைப்பதற்காக 24 மணி நேரம் செயல்படும் அவசர உதவி மையங்களையும் அமைத்துள்ளன. மேற்காசியாவில் நிலவும் சூழலை காரணமாக அதிக தேவைக்கு ஏற்ப டொரண்டோ, பிராங்க்பர்ட் மற்றும் பாரிஸ் ஆகிய இடங்களுக்கு கூடுதல் திறன் கொண்ட விமானங்களை இயக்கப்போவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை டெல்லிக்கும் டொரண்டோவிற்கும் இடையே கூடுதலாக 3 விமானங்களை இயக்க உள்ளதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. வரும் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை டெல்லிக்கும் பிராங்க்பர்ட்டுக்கும் இடையே 3 விமானங்களையும், டெல்லி பாரிஸ்க்கும் இடையே 1 விமானத்தையும் இயக்க உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகம், மேற்கு வங்கம், தெலங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் இருந்து 37 மாநில உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைகிறது. வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும் என்றும் மனுக்களை திரும்பப் பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பிறகு வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதனிடையே மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கு போட்டியிட உள்ள 9 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை பிஜேபி அறிவித்துள்ளது. இத்தேர்தலில் தமிழகத்திலிருந்து திமுக சார்பில் 4 இடங்களும், அஇஅதிமுக சார்பில் 2 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்கா அணி சற்று முன் வரை 17.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.